Today we will discuss the current affairs analysis dated 23rd and 24th May 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news, digital currency plan made in China. So, இப்போ world level non-central bank approved digital currencies are there. So, Bitcoin எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி ஃபேஸ்புக்கோடது ரிலீஸ் பண்ண போகிறாங்க. Then already we having there is called as Ethereum அப்படின்றது இருக்குது. So these all are decentralized architecture. ஸோ நோ சென்ட்ரல் பேங்க் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைமாக வேர்ல்டில் சைனாவோட சென்ட்ரல் பேங்க் வந்து டிஜிட்டல் கரன்சி இஷ்யூ பண்ணுறதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ட்ரையல் எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ ஆல் ஓவர் சைனா, ஸோ வேர்ல்டுக்கு அவங்க அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ இது எந்த அளவுக்கு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் சில கண்ட்ரிஸ் வந்து ஏற்கனவே கிரிப்டோ கரன்சி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்தியா பொறுத்தவரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டோட நோட்டிஃபிகேஷன் ஆர்டர் மூலமாக அந்த ஆர்பிஐயோட நோட்டிஃபிகேஷன் வந்து நல்லிஃபைட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கலி இந்தியா பொறுத்த வரைக்கும் பிட்காயின்ஸ் நான் வேலை ஆடும். ஸோ எனிவே டிஜிட்டல் கரன்சி ஹவ் இட் இஸ் கோயிங் டு பெனிஃபிட்ஸ் சைனா ஆஸ் வெல் அஸ் எந்த அளவுக்கு மற்ற கண்ட்ரிஸ்க்கு அது த்ரெட்னிங்காக இருக்கும் அப்படின்றது அந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ கிரிப்டோ கரன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து உலக அளவில் ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, ஸோ ஃப்ளக்சுவேஷன். ஸோ டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏறிட்டே போகும். டிமாண்ட் கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட ரேட் இட் வாஸ் நாட் டைரக்ட்லி கான் பி கண்ட்ரோல்டு பை தி சென்ட்ரல் பேங்க். இப்போ சைனாவோட சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடியது எப்படி அவங்க லைக் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகுமா ரேட் அப்படின்றது வி ஹேவ் டு வெயிட் அண்ட் see. Then so if you cannot beat them, join them. So like சைனா பொறுத்த வரைக்கும் அவங்க கிரிப்டோ கரன்சி வந்து அவங்களோட எக்கனாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% ட்ரேட் வால்யூம் வந்து அவங்களோட கிரிப்டோ எக்கோசிஸ்டம் மூலமாக நடக்குது. மெயின்லி பிட்காயின் மூலமாக நடக்குது. ஸோ அவங்களால அதை தடுக்க முடியலை. தட்ஸ் த ரீசன் தே கேம் இன் டு த ஸ்ட்ரீம் அண்ட் தே ஸ்டார்டட் அலோவிங் லைக் கிரிப்டோ கரன்சி அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிரிப்டோ கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்தியாவும் வரலாம் அப்படின்றது தான் இந்த பார்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன். தென் அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேப்பர் கரன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஸ்பெண்டிங் அ லாட். 1%லேருந்து 2% ஜிடிபி சைனா ஸ்பெண்ட் பண்ணுது. அதே மாதிரி டேக்ஸ் ஏவியேஷன், மணி லாண்ட்ரிங்கை வந்து தடுக்கிறது, டெரர் ஃபினான்சிங் வந்து தடுக்கும். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு த பீப்புள் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கிராஸ் பார்டர் பேமெண்ட் வந்து சீக்கிரமாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்தியாவும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ பீட் பண்ண முடியலை அப்படின்னா யூ ஹேவ் டு கம் இன் டு லைக் அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கன்சர்ன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பையிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிட்டிசன்ஸோட ப்ரைவசி அனானிமிட்டி வில் ஹேப்பன். ஸோ த்ரெட்னிங் ஆகும். அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ப்ரைவேட் கிரிப்டோ கரன்சி. ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். டீசென்ட்ரலைஸ்ட் ஆர்கிடெக்சர் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி. ஸோ சென்ட்ரல் பேங்க் கண்ட்ரோலில் வரக்கூடியது we have to wait and see how they are going to introduce. ஸோ அது எப்படி நடைமுறையில் வரப்போகுது அப்படின்றது நம்ம லைக் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் ஒய் தே இன்ட்ரடியூஸ் அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னால் அவங்களால பீட் பண்ண முடியலை, எதிர்த்து நிற்க முடியலை. ஸோ 90% அவங்களோட பாப்புலேஷன் வந்து லைக் பீப்புள்ஸ் ஆர் யூஸிங் லைக் கிரிப்டோ கரன்சிஸ். ஸோ அதனால் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது யூஎஸ்க்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும், டிசிஇபி. தென் செகண்ட் வந்து லைக் அமெரிக்கன் பிக் டெக் ஃபேஸ்புக் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. லைப்ரா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் காமனாக வரல. ஸோ இது எல்லாமே பீட் பண்ணுற மாதிரி அவங்க உருவாக்கியிருக்காங்க. தட்ஸ் வை இட் இஸ் அகேன்ஸ்ட் தி லைக் யூஎஸ் அப்படின்றது சொல்லப்படுது. எனிவே ஸோ இனிமேல் வேர்ல்டு வந்து டிஜிட்டல் நோக்கி போகும்போது we also have to move அப்படி இல்லையா. முன்னாடி லைக் we are not ready to accept the even மொபைல் ஃபோன்ஸ் நம்ம ஈவன் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடி இல்லாமல் இருந்தோம். ஆனால் லைக் குளோபலைசேஷனால் வி லைக் இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அது டெக்னாலஜி பேஸ்ட் வரும்போது. ஸோ இன்றைக்கி ஆர்பிஐ அதை பேன் பண்ணாலும் ஸோ இதே மாதிரி ஒரு சென்ட்ரல் இந்தியாவுக்கான ஒரு டிஜிட்டல் கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், கிரிப்டோ கரன்சி வரணும். ஸோ அதன் மூலமாக நம்ம ப்ராப்ளம்ஸை லைக் டேக்கிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ செகண்ட் நியூஸ், ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டி.
ஸோ ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ 1992 ஆஃப்டர் தி கோல்டு வார் ஈரா, ஸோ ரெண்டு கண்ட்ரிஸும் வந்து மெயினாக யூஎஸ் அண்ட் ரஷ்யாவோட ரஷ்யாவோட இராணுவ ஆதிக்கத்தை தடுக்கிறதுக்கு அவங்க பண்ணக்கூடிய ஆர்மமெண்ட்ஸை தடுக்கிறதுக்காக 1992 it came into force. பட் 34 countries வந்து சிக்னேட்டரி இருக்குது. இந்தியா இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் திஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இவங்க இது 34 கண்ட்ரிஸும் மாறி மாறி அவங்க மற்ற கண்ட்ரிஸை வந்து மானிட்டர் பண்ண முடியும். சர்வைலன்ஸ் மூலம், ட்ரோன்ஸ் மூலமாக, அன்ஆர்ம்டு ஃப்ளைட்ஸ் மூலமாக அவங்க வந்து சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் கொடுக்கப்படுது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஆர்மமெண்ட்ஸ் அதிகமாகிறத தடுக்கிறதுக்காக. ஸோ இந்தியா இஸ் நாட் அ பார்ட். 2002 நடைமுறையில் இருக்குது. ஸோ இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 1987 கொண்டு வரப்பட்ட இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ட்ரீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டார். நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி வந்து இப்போ 2021 எண்ட் ஆக போகுது. ஸோ அதுலேயும் அவர் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப லெஸ்ஸாக இருக்குன்னு தான் சொல்லப்படுது. ஸோ ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து அவர் வெளியில் வர்றதுக்கான வேலைகளை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஒய் இட் மீன்ஸ், ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அமெரிக்காவை ரொம்ப கண்காணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் த ரீசன். அப்புறம் கிரைமியாவை பிடிச்சது. ஸோ இதெல்லாமே வந்து ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டியை பயன்படுத்தி ஸோ ரஷ்யா வந்து கிரைமியன் பெனின்சுலாவை பிடிச்சது ஒரு காரணம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அதை மிஸ்யூஸ் பண்ணது. அதே மாதிரி யூஎஸ் யூரோப்பை வந்து அதோட கிரிப்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க வாட்ச் பண்ணியிருக்காங்க, வார் டைமில் எப்படி அட்டாக் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஜார்ஜியாவில் அதே மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து தே வில் கம் அவுட் ஃப்ரம் ஸோ இதுதான் யூஎஸோட பிரசிடெண்ட் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான மெயின் ரீசன். ஸோ மிஸ்யூஸ். ஸோ இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 1987 இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் சோவியத் யூனியனுக்கோட வார் போட்டி அப்படின்னா மிசில்ஸாக இருக்கட்டும், நியூக்ளியர் வார்ஹெட்ஸாக இருக்கட்டும் அதிகப்படுத்திகிட்டே இருந்தாங்க. ஸோ நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக, நியூக்ளியர் வார் வராமல் இருக்கிறதுக்காக ஸோ இதோட காம்படிஷன் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஆர்ம்ஸோட பவர். ஸோ இது வந்து ரொம்ப டிசாஸ்டர் ஃபார் த கண்ட்ரி ஆஃப் வேர்ல்டு அப்படின்றப்போ நெகோசியேஷன் நடந்துச்சு. நெகோசியேஷனில் யூஎஸ் அண்ட் ரஷ்யா டிசைடட் டு ஸ்டாப் லேண்ட் பேஸ்டு மிசில்ஸ், ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் மீடியம் ரேஞ்ச். லாங் ரேஞ்சில் இன்டர்மீடியட் ரேஞ்ச், ஷார்ட்டர் ரேஞ்ச், அப்புறம் மீடியம் ரேஞ்ச் இந்த மிசில்ஸ் வந்து தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் கொடுத்தாங்க. நாட் த சி லான்ச்சஸ் மிசில்ஸ் இதில் வராது. ஸோ 2019 அமெரிக்கா வந்து சோவியத் யூனியன், தட் இஸ் ரஷ்யா, கரண்ட்லி ரஷ்யா, அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ட்ரீட்டிலேருந்து அவங்க வெளியில் வந்தாங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் ட்ரீட்டி. ஸோ 2014 நினைக்கிறேன், இட் வாஸ் ஆஸ்ட் பை யூபிஎஸ்சி. ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரெடக்ஷன் ட்ரீட்டி, இதுவும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவும் சேர்ந்து சைன் பண்ணப்பட்ட அக்ரிமெண்ட். 1991 ஆஃப்டர் தி எண்ட் ஆஃப் தி கோல்டு வாருக்கு அப்புறம் அவங்க வந்து ஆர்ம்ஸ் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், ஆர்ம்ஸ் ரெடக்ஷன் பண்ணிக்கணும். 1600 ஸ்ட்ராட்டஜிக் டெலிவரி வெஹிக்கிள்ஸ், அப்புறம் 6000 வார்ஹெட்ஸ் வச்சு இந்த ரெண்டு கண்ட்ரி வச்சுக்கலாம் அப்படின்றது. ஸோ இதோட ஃபஸ்ட் டைம் பீரியட் வந்து 2001 முடிஞ்சிச்சு. சாரி 11 முடிஞ்சிச்சு, 20 இயர்ஸ். ஸோ இப்போது 2011 சைன் பண்ணப்பட்ட நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி. ஸோ அது வந்து இப்போ நடைமுறையில் வருமா அப்படின்றது கொஸ்டின் மார்க்கில். ஸோ வெதர் இட் வில் கண்டினியூ, அது ரினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஏன் சொல்லப்படுதுன்னா, சைனா வந்து இன்றைக்கி அதிகமான ஆயுதங்களை குவிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்போது சைனா வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் வரணும். ஸோ அப்போ தான் வேர்ல்டு ஃபுல்லாக இந்த ஆர்ம்ஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்றது யூஎஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ எனிவே வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. ஸோ that's all about the second news. Then third வந்து relaxation for limited category of OCI. ஸோ people of Indian origin அப்படின்னா, ஸோ இந்தியாவில் அவங்க வம்சம் இருக்கும், பட் they are settled somewhere. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டைம் பீரியடில் they are settled somewhere, இல்லைன்னா அதுக்கு பிறகு போயிருக்கலாம். அவங்களோட வேர் வந்து இந்தியாவில் இருக்கும், அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எவ்ரிதிங். ஸோ அவங்களோட தாத்தா இல்லைன்னா கொள்ளு தாத்தா யாராச்சும் இந்தியானாக இருக்காங்க அப்படின்றப்போ அவங்க வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஸாக இருக்கலாம், பிரிட்டிஷ் ஒரிஜினாக இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. தே வில் பி கால்ட் அஸ் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின். ஸோ பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் பீப்புள் நிறைய பேர் நிறைய நாடுகளில் மிகப்பெரிய அதிகாரங்களில் இருக்காங்க, அதுவும் நமக்கு தெரியும். ஸோ இப்போது இவங்களுக்கு பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் அப்படின்ற ஸ்டேட்டஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரீசெண்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா,
ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 2005 அனௌன்ஸ் பண்ணோம், லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் பீப்புளுக்கு வி வில் ப்ரொவைட் ஓசிஐ கார்டு ஹோல்டர். ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் அப்படின்னா தே வில் கெட் சம் பெனிஃபிட். விசா இல்லாமல் எப்போ வேணால் இந்தியாவுக்கு வந்துக்கலாம். தென் செகண்ட் என்ன அப்படின்னா எத்தனை வாட்டி வேணால் வந்துக்கலாம். நோ மல்டிபிள் என்ட்ரிஸ். பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் தட் இஸ் லிமிட்டட். ஸோ ரெக்வஸ்டேஷன் பண்ண விசா வேணும். ஆனால் ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் வந்து விசா தேவை கிடையாது, எத்தனை வாட்டி வேணால் வந்துக்கலாம். தென் இம்பார்ட்டண்ட்டாக பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் வந்து போலீஸ்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அவங்க ஒரு 2 months 3 months கேப்பில் போயிட்டு திருப்பி அதை எத்தனை நாளைக்கு 180 days ஆர் 128 daysன்னு நினைக்கிறேன். ஸோ பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் ஸ்டேட்டஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்போ ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க வந்து லைக் நாங்கள் எதுக்கு இருக்கோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்ற ரீசன்ஸை போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் நோ நீட் டு இன்ஃபார்ம் த போலீஸ்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும்னு கிடையாது. ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடாது. எஜுகேஷன் அப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் பர்ச்சேசிங் தவிர மற்ற எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், கம்பெனி ஓப்பன் பண்ணுறது, ஜாப் க்ரியேஷன் பண்ணுறது, ஸோ தே கேன் டூ இட். சம் லாட் ஆஃப் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஆனால் அக்ரி அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துகிறதுக்கோ அக்ரிகல்ச்சர் லேண்ட் அக்வஸ்டேஷன் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது. வித்தவுட் விசா தே கேன் கம் இந்தியா நான் சொன்னேன். அதே மாதிரி ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா தே வில் கெட் சிட்டிசன்ஷிப் வித்தின் 5 years. 5+2 வரும். இது யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸப்ட் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் ஸ்டேட்டஸ் வந்து யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸப்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்கக்கூடிய பீப்புள் எக்ஸப்ட் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பீப்புள் வந்து பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் கேட்டகரியில் வர மாட்டாங்க. ஆனால் ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸில் எக்ஸப்ட் பீப்புள் லிவிங் இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு எக்ஸப்ட் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். ஸோ தட்ஸ் இட். இப்போ என்னென்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா நான் அவங்க சொன்ன விசா இல்லாமல் இந்தியாவுக்குள்ளாடி வரலாம் அப்படின்ட்டு. இப்போ COVID-19 இருக்கிறனால இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ஷெடியூல் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா, ஃப்ளைட் ரெஸ்யூம் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க உள்ளே வர்றதுக்கான, ஸோ அதை இப்போ டெம்ப்ரரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. டெம்ப்ரரி ஸ்டாப்பிங் தான். ஸோ இட் இஸ் நாட் அ பர்மனன்ட். ஸோ தட் இஸ் நியூஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பட் ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின்னா என்னென்னு தெரியணும் அக்கார்டிங் டு த சிட்டிசன்ஷிப் ஆக்ட். சரியா? தென் ஃபோர்த் நியூஸ் வந்து உமாங் ஆப். உமாங்னா யூனிஃபைட் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ். ஸோ இது கவர்னன்ஸ் ரிலேட்டட் ஆர்டிக்கல். ஸோ கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கவர்னன்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம முன்னெடுத்துட்ருக்கோம். ஸோ உமாங் ஆப்பை பொறுத்த வரைக்கும் யூனிஃபைட் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் யூனிஃபைட்ஸ் லைக் சிஸ்டம் இன் அ சிங்கிள் ஆப்பில் இருக்கும். இப்போது இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதில் சேர்த்துருக்காங்க. ஸோ வானிலை அறிக்கைகள் அதை பற்றியான டீட்டெயில்ஸை வந்து இந்த ஆப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 660 சர்வீசஸ், டேட் ஆஃப் பர்த் அப்ளிகேஷன் பண்ணுறது, ஸோ எக்ஸட்ரா டிஜி லாக்கர், அதே மாதிரியான விஷயங்கள், ஸோ அசஸ்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பில் பேமெண்ட் சிஸ்டம், பே கவர்னன்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாமே இதுக்கு கேட்டகரியில் வரும். கிட்டத்தட்ட 660 சர்வீசஸை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். 127 டிபார்ட்மெண்ட்ஸ் 25 ஸ்டேட்ஸில் அது நடைமுறையில் இருக்குது. தென் 180 கேட்டகரி பில் பேமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ யூனிஃபைடு பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுனால எல்லாத்துக்குமே தனித்தனி ஆப் கிடையாது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பெனிஃபிட். ஆதார் சர்வீஸர், டிஜி லாக்காக இருக்கட்டும், பே கவர்னன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மொபைல் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில் கொண்டு வரனால ஈஸியாக சிட்டிசன்ஸ் வந்து ஆக்சசபிள் இருக்கும். திருப்பி இது வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணணும்னு கிடையாது. எந்த சர்வீஸ் அவங்க ஆட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் வந்துடும். நோ நீட் டு அப்டேட் திஸ் ஆப். கன்வீனியன்ஸ் இருக்குது, டைமை சேவ் பண்ணும். அப்புறம் எஸ்எம்எஸ், இமெயில் மூலமாக அந்த ஆப்பில் ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம். தே வில் கெட் தி டீட்டெயில்ஸ். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதில் வந்து ஐஎம்டி இப்போ சேர்த்துருக்கிறது தான் நியூஸ். சரியா? தென் சைனா இஸ் சீக்கிங் மோர் கண்ட்ரோல் ஆன் ஹாங்காங்கை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஸ்பெசிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியா, ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியா. பிரிட்டிஷோட கொலோனியல் ரூலில் இருந்துச்சு 1997 வரைக்கும். வென் தே லெஃப்ட், ஃப்ரீடம் கொடுத்துட்டு அவங்க வெளியில் போகும்போது இது சைனாவோட பார்ட்டில் இருந்த பகுதி. ஸோ சைனாவுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ த பீப்புள் ஆர் ஆல்சோ அக்செப்டட் தட். ஆனால் அவங்க என்ன கேட்டாங்கன்னா அட்டானமி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ 1 கவர்மெண்ட் 1 country 2 system.
இவங்களுக்கு நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்தது மாதிரி. ஸோ அதே மாதிரி SAR அப்படின்ற பகுதிக்கு ப்ரொவைடர் சைனா ப்ரொவைடர் அட்டானமி. ஸோ அதன் அடிப்படையில் தெர் இஸ் அ மினி கான்ஸ்டியூஷன் வாஸ் கிரியேட்டட் 2003. அது அப்ரூவ் பண்ணப்படுது, பேசிக் லா ஆஃப் ஃப்ரீடம்ஸ். இதன் அடிப்படையில் அவங்க எந்த சட்டத்தை வேணும்னாலும் அவங்க உருவாக்கிக்கலாம். 1997 உருவாக்கப்படுது மினி கான்ஸ்டியூஷன். இதன் அடிப்படையில் தே கேன் கிரியேட் அந்த SAR, அந்த ஹாங்காங் பகுதி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தான் லெஜிஸ்லேட்டிவ் அதிகாரம் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரம் இருக்குது, ஜுடிஷியரி பவரும் அவங்களோடது. எக்ஸப்ட் டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ் மட்டும் அவங்க கையில் கிடையாது. ஸோ இப்போது இந்த இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னா ஹாங்காங்கோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு தான் அதிகாரம். அவங்க தான் இதில் இருக்கக்கூடிய சட்டங்கள் ஏதாச்சும் ரிப்பீல் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னா தே ஹேஸ் அத்தாரிட்டி. இப்போது நேஷ்னல் செக்யூரிட்டி லான்னு சொல்லிட்டு ஒன்றை சைனா கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பார்ட் 3 Annex 3 ஆஃப் தி ஆர்டிகிள் 23, இதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு கிடையாது, ஜஸ்ட் நோ இட். சரியா? இது UPSC பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷனை மட்டும் படித்தா போதும், மற்ற கண்ட்ரிஸோட கான்ஸ்டியூஷன் படிக்க தேவையில்லை. பட் இன்டர்நேஷ்னலில் என்ன நடக்குது அப்படின்றது தெரியணும்னா ஒய் தெர் இஸ் இஷ்யூ அப்படின்றது. ஸோ இன்டர்வியூஸில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், டிபேட்ஸ். ஸோ டிபேட்ஸ்னால் கொஸ்டின் ஆன்சர் மெயின்ஸ் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ இதை பற்றியான இஷ்யூஸ், ஸோ இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸில் கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னன்றது கேட்பாங்க. ஸோ இது ஜம்மு அண்ட் காஷ்மீரும், இங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர்னால் அங்கே ஹாங்காங். ஸோ இதை வச்சு கம்பேர் பண்ணி கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் ஒரு ஸ்டாண்ட், அங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்களா அப்படின்றது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்தியா என்ன மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் எடுக்கும் அப்படின்றது. ஸோ Annex 3ல் என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஃபாரின் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ், இதில் சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் மீன்ஸ் சைனாவோட பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. ஸோ இப்போது என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்டிகிள் 23ல் அந்த Annex 3ல் இதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, நேஷ்னல் செக்யூரிட்டி லா. ஸோ இந்த செக்யூரிட்டி லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ லெஜிஸ்லேட்டிவ் பண்ணுறதுக்கான அதிகாரம் ஹாங்காங்கோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் இருக்குது. இட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இப்போ அந்த Annex 3ல் இதை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா, இந்த சட்டம் யார் சட்டம் ஏற்ற முடியும் அப்படின்னா சைனா. ஸோ அப்போது ஏன் இதை கொண்டு வராங்க அப்படின்னா, யாராவது சைனாவுக்கு எதிரான செஷனுக்கு கேட்குறாங்க, சைனாலேருந்து ஹாங்காங்கை பிரிக்கிறதுக்கு, செடிஷன், ஸோ வன்முறைகளை தூண்டுற மாதிரி பேச்சுக்களை உருவாக்குறது, போராட்டங்கள் பண்ணுறது. ஸோ அவங்களெல்லாம் சைனா அரெஸ்ட் பண்ணி பனிஷ் பண்ண முடியும். இப்போ இந்தியாவில் கூட நடந்துச்சு இல்லையா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூவில். ஸோ இதே மாதிரியான ஓவர் சென்ட்ரலைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா பீப்புள்ஸோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கர்வ் பண்ணப்படும். ஸோ இதை அவங்க மூவ் பண்ணுறாங்க. இதை மூவ் பண்ணும்போது ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இதை பாஸ் பண்ணிச்சு அப்படின்னா, இதை மூவ் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ டோட்டல் அட்டானமி ஆஃப் தட் ஏரியா வில் கெட் கர்வ்ட். சரியா? தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அவங்க போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க, அட்டானமி பிடுங்கப்படுது அப்படின்றது. ஸோ இப்போது COVID-19 சிச்சுவேஷன்ஸ்லேயும் அங்கே தொடர்ந்து போராட்டங்கள் நடந்திருக்கு. ஸோ we have to wait and see what other things is going to happen. ஸோ 6th நியூஸை பொறுத்தவரை இன்க்ரீஸ் சைனீஸ் டிரான்ஸ்கிரஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இன்ட்ரூஷன்ஸ் நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு. மெயினாக பாங்காங். ஸோ இது நான் உங்களுக்கு அந்த லேக் காமிச்ச லடாக் ஏரியாவில் ரீசெண்டாக. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் ஏரியாவில் மதன் ரிட்ஜ் ஏரியா, திஜு ஏரியா, இந்த ஏரியாக்களில் அதிகமான டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ 2018 கம்பேர் பண்ண 2019 அதிகம், 2019 கம்பேர் பண்ணும்போது 2020 அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அக்சைச்சின் ஏரியா. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சைனா. ஸோ இது அப்ரூவ் பண்ணப்படலை, இந்தியாவோட பார்ட்னு தான் நம்ம கிளைம் பண்ணிகிட்ருக்கோம். எனிவே சைனா ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க அந்த ஏரியாவில். அதுமாதிரி சென்ட்ரல் செக்டார் எடுத்திங்கன்னா தொமக்சக் லைக் ஏரியான்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. ஸோ அதுவும் அவங்க டிஸ்பியூட்டடில் இருக்குது. தென் அருணாச்சல் பிரதேஷ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ தே ஆர் கிளைமிங் அருணாச்சல் பிரதேஷ் இஸ் தேர் பார்ட் ஆஃப் சைனா. இதை நம்மளோட பார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் டிஸ்பியூட்டட் ஏரியா. ஸோ இந்த ஏரியாக்களில் சைனாவுக்கு எதிராக ஸோ சைனாவோட ஆர்மி உள்ளே வராங்க அப்படின்றது தான் எங்கள் இஷ்யூ. மெயின் கன்சர்ன் என்னென்னா நதுலா பாஸ் இந்த ஏரியா, சிக்கிம் ஏரியாவில் இப்போது இஷ்யூ இருந்துச்சு. அதே மாதிரி
பேங்காங் சோ லேக் ஏரியா, அப்புறம் குவாலன் ரிவர் ஏரியாவில் அவங்க என்ன தரப்பு, சைனாவோட தரப்பு என்ன பண்ணுதுன்னா, நம்ம இங்கே வந்து நிறைய ஆர்மி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் அவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நேபாள் வந்து மானசரோவர் லிங்க் ரோடை வந்து எதிர்த்தது. ஸோ தீஸ் ஆர் த லைக் ப்ராப்ளம்ஸ். ரெண்டு பேருமே நியூக்ளியர் ஆர்ம்டு கண்ட்ரிஸ் அப்படின்றப்போ பேச்சுவார்த்தைகள் மூலமாக இதை சுமூகமாக தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குமே தவிர வாருக்கான விஷயங்களும் போகக்கூடாது. ஸோ மெயினாக இதை பொலிட்டிக்கல் இஷ்யூன்னு நான் சொல்லுவேன். எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ WHO எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக நம்ம இந்தியாவோட ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷவர்தன் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கார். ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, WHO தான் என்கொயரி நடத்த போகிறாங்க, COVID-19 வந்து எங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்றது. ஸோ இதில் நம்ம சைனாவுக்கு எதிரான சில தீர்மானங்களை மூவ் பண்ணும்போது சைனா பார்டரில் நமக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி அமெரிக்கா மூவ் பண்ண அந்த WHO மூவ் பண்ண அந்த தீர்மானத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணது சைனா இன்டைரக்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா வி வில் லைக் அக்ரெஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத அவங்க இன்டைரக்டாக சொல்கிறாங்க. வி வில் அட்டாக் யூ அப்படின்னு, பார்டர் டிஸ்பியூட்டை உருவாக்கும் அப்படின்றத நமக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இதான் பொலிட்டிக்கல்னு நான் சொன்னேன். ஸோ COVID-19க்கு நம்மளோட ஸ்டாண்ட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா நம்ம எல்லையில் ப்ராப்ளம் சந்திக்க நேரிடும். ஸோ US will act as a big boss now. சரியா? ஸோ என்ன பொலிட்டிக்கல் இஷ்யூவில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, ஸோ US தான் இதை மூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சைனாவுக்கு எதிரான விஷயங்களை, சைனாவோட கம்பெனிஸ் நிறைய நம்ம நாட்டுக்குள்ளே வர்றதை அவங்க விரும்பலை. கிட்டத்தட்ட தௌசண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனிஸ், அமெரிக்கன் கம்பெனிஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகிட்டாங்க, சைனாவை விட்டுட்டு வெளியில். ஸோ இதெல்லாம் நம்ம ரீசன்ட் பிரைம் மினிஸ்டரோட டாக் எல்லாமே சைனா கவர்மெண்ட் வந்து கவனிக்குது. ஸோ இது எல்லாமே சைனாவுக்கு எதிரான நடவடிக்கையில் இருக்கிறதுனால அவங்களோட பொருளாதாரம் இதனால் பாதிக்கப்படும். இப்போ இல்லை, லேட்டர். சரியா? ஸோ இதுக்கு அவங்க நம்மளை எப்படி கவுண்டர் செக் கொடுக்குறது அப்படின்றதப்போ பவுண்ட்ரி டிஸ்பியூட். ஸோ அதனால தான் ஸோ வாராக மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் how we are going to handle. அப்புறம் WHO சேர்மேனாக ஃப்யூச்சரில் டிசம்பருக்கு மேலேன்னு நினைக்கிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் தான். ஸோ இட் இஸ் நாட் அ பர்மனெண்ட் மெம்பர்ஷிப். சேர்மேன் வந்து பர்மனெண்ட் கிடையாது. ஸோ அது ரொட்டேஷனல் பேசிஸில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எனிவே இந்தியாவுக்கு கிடச்சது நம்ம பெருமை கொள்ள வேண்டிய விஷயந்தான். ஸோ WHO ஹெட் டெட்ரஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்தியாவோட பர்சன்ஸ் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இதெல்லாமே சைனாவுக்கு வந்து லைக் உறுத்துதலை உருவாக்குது. ஸோ சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா சைனாவுக்கு எதிரான ஆக்ஷன்ஸை இந்தியா எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரெஷர் கொடுக்குறாங்க. தேட்ஸ் ஆல். தென் 7th நியூஸை பொறுத்த வரைக்கும் பிளான் ஃபார் கலாமிட்டி செஸ் அண்ட் GST. ஸோ முதல்ல செஸ்ஸுன்னா என்னென்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வி வில் கம் டு செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸ், கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸ், பர்சனல் இன்கம் டேக்ஸ், இது எல்லாமே வந்து இன்கம் டேக்ஸ். இந்த இன்கம் டேக்ஸில் இப்போது லைக் 10% வந்து ஒரு பர்சன் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு செஸ் வரி, தட் இஸ் 2% டேக்ஸ் ஆன் டேக்ஸ். இந்த 10%ல் 100 rupees வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 3% you have to pay for, which means 3 rupees you have to pay for செஸ். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய செஸ் வந்து 3%, தட் இஸ் எஜுகேஷன், ஹெல்த், செஸ், அது நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம். டைரக்ட் டேக்ஸ் பேயர்ஸ் 3%, 3 rupees பே பண்ண 100 rupees. ஸோ டேக்ஸ் ஆன் டேக்ஸ்னால் டேக்ஸில் டேக்ஸ் பே பண்ணுறது. செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இஃப் தே ஆர் லைக் கலெக்டிங் ஃபார் எஜுகேஷன், இஃப் தே ஆர் கலெக்டிங் ஃபார் ஹெல்த், ஸோ இது கலெக்ட் பண்ணக்கூடிய காசு வந்து அதுக்கு தான் பயன்படுத்தப்படணும். ஸ்வச் பாரத் செஸ். இப்போ யூ ஆர் கோயிங் ஃபார் அ டீ ஷாப். ஸோ டீ ஷாப்னா 3 star 2 star ஹோட்டல்ஸ் இல்லைன்னா 5 star ஹோட்டல்ஸ் போகிறீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ பில். அந்த பில்லை யூ வில் பே சர்வீஸ் சார்ஜ், தட் இஸ் GST. சென்ட்ரல் GST இருக்கும், ஸ்டேட் GST இருக்கும், டிவைட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ சர்வீஸ் டேக்ஸ் பே பண்ணுறீங்களோ தட் இஸ் இன்டைரக்ட் டேக்ஸில், அதுக்கு கூட ஸ்வச் பாரத் செஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இது க்ளீன் இந்தியா திட்டத்துக்கு பயன்படுத்தப்படும், இதில் கலெக்ட் பண்ணக்கூடிய. ஸோ 2 டேக்ஸ்லையுமே டைரக்ட் டேக்ஸ்லேயும் போடுவாங்க, இன்டைரக்ட் டேக்ஸ்லேயும் இருக்கும். தட் இஸ் கால்ட் செஸ். புரிஞ்சுதா? செஸ்ஸுன்னா செஸ் இருக்குது, சர்சார்ஜ் இருக்குது, ரெண்டுமே வந்து டேக்ஸ் ஆன் டேக்ஸ் தான்.
ஸோ இஃப் அ பர்சன் ஹேவிங் மோர் இன்கம் 30% மேலே இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னா he have to pay a percentage of surcharge. அதுவும் நான் சொன்ன மாதிரி அவங்க 30% எவ்வளோ பே பண்ணுறாங்க, அதில் ஒரு மினிமம் அமௌண்ட்டு he have to pay. அதான் சர்ச்சார்ஜும் டேக்ஸ் ஆன் செஸ்ஸும் டேக்ஸ் ஆன் டேக்ஸ் தான். வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி செஸ் கலெக்டட் ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ், ஸ்பெசிஃபிக் பர்பஸ். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண ரோட் செஸ்ன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். எஜுகேஷன் செக்டரை அதிகப்படுத்துறதுக்கு எஜுகேஷன் செஸ், அதே மாதிரி ஹெல்த் செஸ். ஸோ ஹெல்த் பர்பஸுக்கு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க, அந்த பர்பஸுக்கு தான் பயன்படுத்தும். இப்போ COVID-19, ஸோ டிசாஸ்டர் ரிலீஃப் செஸ் இல்லைன்னா கோவிட் செஸ் அப்படின்னு போடலாம். ஸோ எனிவே வாட் எவர் இட், ஹெல்த் செஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். ஸோ இதன் மூலமாக அந்த பர்பஸுக்குன்னு ஃபண்டு வரும், அந்த பர்பஸுக்கு தான் பயன்படுத்தணும். ஆனால் சர்சார்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலெக்ட் பண்ணுறது எதுக்கு வேணால் கலெக்ட் பண்ணலாம், நோ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை எப்போ எதுக்கு வேணால் பயன்படுத்தலாம். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செஸ் அண்ட் சர்சார்ஜ். டேக்ஸுக்கும் செஸ்ஸுக்கும் நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டேன். டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெறக்கூடிய இன்கமில், நீங்கள் பெறக்கூடிய பெனிஃபிட்டில் சர்வீஸ் டேக்ஸ் பே பண்ணுறீங்க, ஜிஎஸ்டி. அது மாதிரி இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்க சேலரியில் நீங்கள் பே பண்ணுறீங்க. ஆனால் செஸ்ஸை பொறுத்தவரைக்கும் டேக்ஸ் ஆன் டேக்ஸ். நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறீங்க அதில் 3%, 1%, 0.5% கெட்டிங், தட்ஸ் ஆல். அவ்வளோ சிம்பிள். ஸோ இப்போது ஜிஎஸ்டியில் போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக சொல்லப்படுது. இப்போது டிசாஸ்டர் ரிலீஃப் செஸ் கேரளாவில் அந்த 2018 அப்புறம் அவங்களுக்கு 19 கிட்டத்தட்ட நிறைய வாட்டி ஃப்ளட்டு, சைக்ளோன் பாதிக்கப்பட்டுச்சு இல்லையா. அப்போ 2018 மான்சூன் ஃப்ளட் வந்தப்போ தே ரிக்வெஸ்டட் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்களுக்கு டிசாஸ்டர் ரிலீஃப் செஸ் அப்படின்னு கலெக்ட் பண்ணணும். ஸோ அதில் 1% கலாமிட்டி செஸ் அவங்க போட்டாங்க 2 இயர் பீரியடுக்கு. ஸோ இதுக்கு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன், ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இதை முடிவு பண்ணணும். கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் இருக்கான்னு கேட்டுச்சுன்னா எஸ், ஜிஎஸ்டி கவுன்சில் அந்த கம்போசிஷன் 279A படி. ஸோ தே ஹேஸ் த அத்தாரிட்டி டு யூனியன் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில விஷயங்களை கலெக்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் கொடுக்குது. ஸோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டேக்ஸ் ஆட் வலோரம் டேக்ஸ். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி, ஜிஎஸ்டி பற்றி தெரிஞ்சுக்கணும். செஸ்ஸுன்னா என்ன, சர்சார்ஜ்னா என்ன, இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். தென் வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேக்ஸ் அண்ட் செஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. இப்போ ஆட் வலோரம் டேக்ஸ் கேட்டகரியில் தான் இந்த செஸ் கலெக்ட் பண்ணப்படுது ஆக்சுவலாக. இது இப்போ டிசாஸ்டர் ரிலீஃப் செஸ் அப்படின்றப்போ இப்போ ஆட் வலோரம் டேக்ஸ் அப்படின்னா ஹவு மெனி ஒரு கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திங்ஸுக்கு, வேல்யூவுக்கு போடக்கூடிய டேக்ஸ். இப்போ யூ ஆர் கோயிங் டு பர்ச்சேஸ் கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள், நீங்கள் வாங்கக்கூடிய மாருதி கார் அப்படின்றப்போ அதோட டேக்ஸ் அதோட லென்த் ரொம்ப சின்னது இல்லையா. ஸோ அதோட டேக்ஸ் சின்னதாக இருக்கும். இஃப் த வேல்யூ அண்ட் த லென்த் ஆஃப் த கார் இஸ் கோயிங் இன்க்ரீஸிங், லக்ஸரி கார் தட் இஸ் BMW, ஆடி, ஸோ வேறு ஜாகுவார் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ இது மாதிரியான கார் வரும்போது அதோட லென்த் அடிப்படையில் அதோட டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் ஆட் வலோரம். இப்போ சிகரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ சிகரெட் எவ்வளோ லென்த் ஆகுதோ அந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல் ஃபார் த ஹியூமன் ஹெல்த் அப்படின்றப்போ லென்த் அதிகமாக அதோட டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஆட் வலோரம் டேக்ஸ். புரிஞ்சுதா? ஸோ செஸ் அப்படின்றது அந்த கேட்டகரியில் தான் இப்போ அலோவ் பண்ண போகிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். பீ கீப்பிங் இன் இந்தியா. ஸோ இது சிம்பிள் தான். ஸ்வீட் ரெவல்யூஷன், ஹனி மிஷன் அப்படின்ற கேட்டகரியில் ஸ்வீட் ரெவல்யூஷன்னாலே ஹனி தான். ஸோ ஹனியை இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதிகப்படுத்துறதுக்கு மெயினாக இது 30 lakh ஃபார்மர்ஸ் ஹெல்ப் பண்ணும். இப்போது ஆத்ம நிர்பார் அபியான் மூலமாக, அந்த யோஜனா மூலமாக ஸோ கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுற 30 lakh ஃபார்மர்ஸுக்கு 500 crore மூலமாக இன்வெஸ்ட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு, ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எல்லாமே பண்ண போகிறாங்க. இந்தியா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். சைனா தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் we are producing 8th பிளேஸில் இருக்கும். 64.9 tons நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சைனா 551,000
டன்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து 64.9,000 டன்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஹனியாக மட்டும் யூஸ் பண்ணலை, வேக்ஸாக மட்டும் யூஸ் பண்ணலை, ஜெல்லியாக பீவனும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அதுக்கு ஃபண்டிங் வேணும். ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா பாவர்ட்டி ரெடக்ஷனை ஹெல்ப் பண்ணும், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் உருவாக்கும். ஸோ நியூட்ரிஷனல் ஹெல்த்தை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் ஆல். 9th நியூஸை பொறுத்தவரை ரீஸ்டார்ட் ப்ரோக்ராம் ஃபார் எம்எஸ்எம்இ. இதுவும் ஒரு சின்ன நியூஸ் தான். ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு ஸ்டேட் வந்து முதல் இனிஷியேஷன் எடுத்திருக்காங்க, ரீஸ்டார்ட். ஸோ எம்எஸ்எம்இ செக்டார் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலுமே எம்எஸ்எம்இ செக்டாருக்கு கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் இஸ் மஸ்ட். அவங்களுக்கு லோன்ஸ் வேணும். லைக் பவர் சார்ஜஸ் வந்து இப்போ வேவ் ஆஃப் பண்ண போகிறாங்க ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட். அப்புறம் ஸ்பெஷல் ஃபண்டு கொடுக்குறாங்க அவங்களோட கேபிட்டல் இப்போ ரன் பண்ணுறதுக்கு, அவங்களோட எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் சேலரி கொடுக்கறதுக்கு. கிட்டத்தட்ட 1,100 crore வந்து ஒரு லைக் மணி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. 98,000 யூனிட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதில் 10 lakh எம்எஸ்எம்இ எம்ப்ளாயீஸ் ஆர் கோயிங் டு கெட் பெனிஃபிட். லைக் அது என்ன மெயின் அப்படின்னா எம்எஸ்எம்இ செக்டாரில் ப்ரொடியூஸ் பார்க்கக்கூடிய 360 ப்ராடக்ட்ஸ் எம்எஸ்எம்இலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மேண்டேட்ரி பர்ச்சேசிங் 45 daysல அவங்களுக்கு பேமெண்ட் எல்லாம் முடிச்சிடும். ஸோ இதன் மூலம் அவங்களோட டிமாண்ட் அதிகப்படுத்துறது. எம்ப்ளாய்மெண்ட் எம்எஸ்எம்இ ஏன் இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 120 million persons வந்து இதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஜிடிபியோட ரேட்டும் ரொம்ப அதிகம், எக்ஸ்போர்ட் அதிகம், இன்க்ளூசிவ் க்ரோத்தை உதவுறது. ஸோ வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகப்படுத்தும். ஸோ இன்க்ளூசிவ் க்ரோத் எல்லாருக்குமான வளர்ச்சியும், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனும் ஹெல்ப் பண்ணும், இனோவேஷனை அதிகப்படுத்துறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ ப்ராப்ளம்ஸ்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பராக கிடையாது, அவங்களுக்கு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் கிடையாது, பேமெண்ட் வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பண்ணுறதில்ல. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம். ஸோ மைக்ரோ நான் டெஃபினிஷன் தெரியல, 1 crore turnover 5 crore and then investment up to 10 crore and then 50 crore வந்து ஸ்மால், மீடியம் வந்து 20 crore, அப்புறம் turnover வந்து 100. தென் 10th நியூஸை பொறுத்த வரைக்கும் அண்டார்டிக் இம்பல்சிவ் டிரான்சியன்ட் ஆண்டனா. ஸோ இது 2012 டைம் பீரியடில் இவங்க 2006-07 ஃபஸ்ட்டு, அப்புறம் 2016 4th one லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பலூன், இதை நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த பலூனில் ஆர்எஃப் லைக் ஆண்டனாஸ் இருக்கும். ஸோ நம்ம காஸ்மிக் ரேஸ் இருக்கு இல்லையா, நம்ம லைக் போடி ஹில்ஸில் நியூட்ரினோ திட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்புகள் எல்லாம் பீப்புள்ஸ் தெரிவித்தாங்க இல்லையா, அதே தான் இங்கேயும். அண்டார்டிக் ஏரியாவில் இந்த பலூனை லைக் ஃப்ளை பண்ண விட்ருவாங்க. அது கீழே ஆர்எஃப் கேமராஸ், ஆர்எஃப் எமிஷன் ரிசீவர் இருக்கும். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேலேருந்து காஸ்மிக் ரேஸ், நியூட்ரினோ, அந்த லைக் நியூட்ரினோஸ் இருக்குது இல்லையா, அது வந்து இந்த ஐஸ் ஏரியாவில் வந்து லைக் ரேடியேஷன் ஆகும்போது ஸோ ஆண்டனா வில் சென்ஸ். ஸோ அதான் இந்த அஸ்காரன் எஃபெக்ட்னு பேர். The effects predicts the production of coherent radio emission when the cascade particles produce higher energy particle interaction. ஸோ ஏன்னா காஸ்மிக் ரேஸை பொறுத்த வரைக்கும் சரி, லைக் இல்லைனா நியூட்ரினோஸும் சரி, உங்களுக்கு கீழே வரும்போது ஏரில் உங்களால் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப லெஸ், பிகாஸ் தே ஆர் ஹேவிங் ஹை ரேடியேஷன், ஹை என்ன சொல்கிறது இன்ட்ராக்ஷன், பார்ட்டிக்கிள் வந்து இன்ட்ராக்ஷன் ஆகும்போது பார்ட்டிகிள்ஸ் வந்து இன்ட்ராக்ஷன் ஆகும்போது ஈஸியாக டிஸப்பியர் ஆகிடும். ஸோ அதன் மூலமாக நம்மளோட ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அதனால தான் அண்டர் கிரவுண்டில் போடி ஹில்ஸில் வந்து மலைக்குள்ளாடி இந்த நியூட்ரினோஸ் ஆய்வகங்களை அமைக்கணும். அதன் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றது. அதே மாதிரி அஸ்காரன் எஃபெக்ட்ன்றது ஸோ இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது ரேடியேஷன்ஸ் எமிஷன் ஆகும் இல்லையா, அந்த ரேடியேஷன் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணுறது. தட்ஸ் ஆல். தென் ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்ட்ஸ், இது வந்து உர்ஜ கங்கா, பிரதான் மந்திரி உர்ஜ கங்கா ப்ராஜெக்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேஷ் கங்கா ரிவர் ஃப்ளோ ஆகக்கூடிய ஈஸ்டர்ன், அந்த வெஸ்டர்ன் ஏரியாவிலேருந்து சென்ட்ரல்லேருந்து ஈஸ்டர்ன் கங்கா ஃப்ளோ ஆகக்கூடிய மேக்ஸிமம் ஸ்டேட்ஸை வந்து கனெக்ட் பண்ணணும் பைப்லைன் மூலமாக. நேச்சுரல் கேஸ், நாட் வாட்டர் பைப்லைன், நேச்சுரல் கேஸை வந்து எல்லா ஹோம்ஸுக்கும் கொண்டு போகிறதுக்கான ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் கிட்டத்தட்ட 2655 கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஸ்கீம் தான். இதை இப்போ ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அப்புறம் 12th நியூஸை பொறுத்த வரைக்கும் நியூ பிளான்ட் ஸ்பீஷீஸ் ஃபவுண்ட் இன் வெஸ்டர்ன் கட்ஸ்.
நேமை மட்டும் படிச்சுக்கோங்க. இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும்னு கிடையாது. யுஜினியா ஸ்பெரோஸ் கார்பா. ஸோ இது வந்து கேரளாவோட மலபார் வைல்ட் லைஃப் செஞ்சுரியில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க முன்னாடி. அப்புறம் கோனோதாலமஸ் செரிக்கஸ், அது வந்து கன்னியாகுமரியோட வைல்ட் லைஃப் செஞ்சுரியில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஈஸி டு ஸ்டடி. அதே மாதிரி நெக்ஸ்ட்டும் வந்து மெமிசோலியான் நர்வோசியம். ஸோ இதுவும் வந்து கன்னியாகுமரியோட வைல்ட் லைஃப் செஞ்சுரியில் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அப்புறம் 13th நியூஸ் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் டு ஸ்போர்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் கொடுத்துரும். அதன் மூலமாக நிறைய ஸ்போர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஷூஸாக இருக்கட்டும், லைக் ஃபுட்பால்ஸாக இருக்கட்டும், பால் கேட்டகரியில் லைக் அதுக்கு தேவையான லைக் பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய க்ளவுஸஸ் எக்ஸெட்ரா அதை உற்பத்தி பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கும் அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்தாச்சு அப்படின்னா இட் வில் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லை, அங்கே நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மிசோராமை பொறுத்த வரைக்கும் தே ஆர் லவ்வர்ஸ் ஆஃப் ஃபுட்பால். ஸோ மிசோவோட ஃபேவரட்ஸ் லவ்விங் ஸ்போர்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ தட்ஸ் த ரீசன் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ். சரியா? அப்புறம் 14th நியூஸ் வந்து காங்க்ரா டீ. இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் ஏரியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய டீ இது. இந்த டீயை பொறுத்த வரைக்கும் பிளாக் டீ அண்ட் க்ரீன் டீ இருக்குது. 90% ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து பிளாக் டீ. இதோட யூனிக் ஃப்ளேவர்னால இதுக்கு ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நியூஸ் அப்படின்னா, இந்த டீயில் இந்த பவுடரில் 65 பயோ ஆக்டிவ் கெமிக்கல்ஸ் இருக்குது. பாலிபெனால்ஸ்னு பேர். இது வந்து வைரல் ப்ரோட்டீன் இருக்குல்ல, COVID-19 அந்த மேலே அந்த இது இருக்கு இல்லையா, முள் மாதிரி தெரியும்ல உங்களுக்கு, ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், அதில் வந்து ப்ரோட்டீன் இருக்கும். அந்த ப்ரோட்டீன் வந்து உங்களோட செல்ஸை பைண்ட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் பைண்ட் பண்ணாமல் தடுக்கக்கூடிய ஆன்டி HIV ட்ரக்ஸுக்கு ஈக்குவலான ஒரு இம்யூன் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கான கெமிக்கல்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து போய் அந்த வைரல் ப்ரோட்டீனை வந்து பிளாக் பண்ணுறதுனால அது வந்து ஹியூமன் செல்ஸை அட்டாக் பண்ணி அதன் மூலமாக மல்டிப்ளை ஆகிறத வந்து தடுக்கும். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இந்த காங்க்ரா டீயை பற்றி படிச்சுக்கோங்க. COVID-19க்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.